Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு வீடியோக்கு எப்படி பேக்ரவுண்ட blur பண்ணனும் அப்படினா இந்த வீடியோல சொல்லி தர போறோம். அதனடா பேக்ரவுண்ட blur பண்றது அப்படி நீங்க கேட்கலாம். எஸ் நம்ம வந்து ஒரு போட்டோ எடுக்கறோம் அப்படினா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல உள்ள நம்ம ஃபேஸ் தவிர்த்து பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து blur பண்ணுவோம். லைக் பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அதே போல வீடியோக்கு நம்ம வந்து பண்ண போறோம். அப்படி என்ன ஆப் யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா Capcut ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளா பண்ண போறோம். ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப் தான். நீங்கள் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து கிராப் பண்ணி மாஸ்கிங் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டை blur பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் இல்லைனா உங்களுக்கு தேவையான எடிட்டிங்க்கு தேவைப்பட்டது எதுனாலும் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து blur பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நான் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் Capcut யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ Capcutனாலே என்ன பண்ணிங்கன்னா உங்களோட டர்போ VPN லைட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆட் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே VPN காட்டும். ஸோ ஓகே, நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா Capcut வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ, அதாவது நீங்கள் எந்த வீடியோவை blur பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணேன்னா அதோட ஆடியோ வந்து மீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். லைக் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து blur ஆகலை. ஓகே, இப்போ நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரியுது. blur ஆப்ஷன் எனேபிள் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம blur பண்ண போகிறோம். லைக் கான்செப்ட் என்னன்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம blur பண்ண போகிறோம். ஃபுல்லாக blur பண்ண போகிறதில்ல. நஸ்ரியாவோட ஃபேஸ் அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக தெரியணும். இப்போ எப்படி தெரியுதோ அதே போல் தெரியணும். பட் பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு வந்து blur ஆகணும். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த கிளிப்புக்கு தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இது போல் லோட் ஆகும். லோட் ஆனதும் பேசிக் அப்படிங்கிறதுல போங்க. அதில் போனீங்கன்னா நிறைய blur ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிங்கன்னா மெயின் நார்மல் blur தான் நமக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் blurங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதில் வந்து blur ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த blurரை வந்து ஃபுல்லாக இதே போல் உங்களுக்கு வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதே போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதே போல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் blur ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல அதே வீடியோவை ஜஸ்ட் ஒன் மோர் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். லைக் ஒரு blur ஆனது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் blur ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு blur எனேபிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம்ல லேயரில் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு காட்டும். லைக் பெர்சன்டேஜ் வந்து இதாகும். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து டைம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் போயிட்டு ஒரு blur பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான வேலை. பட் Capcutல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே வந்து பண்ணிடலாம். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி blur எப்படி பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நான் இப்போ வந்து உங்கள் கண் முன்னாடியே வந்து blur பண்ணிட்டு அதை அவுட்புட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு வந்து காட்டிடுச்சு. காட்டினதும் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். லைக் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக blur ஆகிடுச்சு. நமக்கு தேவையான போலயே நஸ்ரியாவோட ஃபேஸ் மட்டும் நமக்கு வந்து blur ஆகாமல் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பின்னாடி உள்ள மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக blur ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக blur ஆகிருக்குது. நமக்கு வந்து தேவைக்கு கரெக்டாக blur ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக வந்து blur பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான். நம்ம வந்து பொறுமையாக வந்து கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோம். அவ்வளோதான். ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்க மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளான வீடியோ தான். லைக்
நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு கேமராவில் எடுக்கிறீங்க, இல்லைனா ஒரு சினிமாட்டிக் வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைனா ஒரு எடிட்டிங்கே பண்ணுறீங்க, இஎஃப்எக்ஸ் எடிட்டிங் சம்திங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.